கதவு தருங்க, கதவு தருங்க, தயவு செஞ்சு கதவு தருங்க. அம்மா, ரவுடிங்க எல்லாம் என்ன துரத்துறாங்க, பலாத்காரம் பண்ண பாக்குறாங்கம்மா. பாருங்க, புடவெல்லாம் கிழிஞ்சிச்சு. ஏதாவது புடவை இருந்தா கொடுங்க. கொஞ்சம் இருமா வரேன். இந்தாம்மா. இந்த மாதிரி ஜென்மங்களுக்கு எல்லாம் கருணை காட்டக்கூடாது. இவ யார் தெரியுமா? நீ பண்ண அட்டகாசத்துக்கு உன் கண்ணுல கண்ணீர் வந்தா பத்தாது, உன் கண்ணுல ரத்த கண்ணீர் வரணும்டி. ஏழைங்களோட வயிற்றெரிச்சல்ல கொட்டிக்கிட்டா என்னவாகணும் இப்பவாது உனக்கு தெரிஞ்சுதா? அவங்க சாபத்தை நீ அனுபவிச்சே ஆகணும். அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். அடி பாவி, உனக்கா புடவைய கொடுத்தேன், போடு இங்கிருந்து. போடு. இந்தாம்மா, இத வாங்கிக்க. என்னங்க? என்ன ஜானகி, இங்க பாருங்களேன். இது மாயமா இல்ல? அன்னைக்கு என் கையாலே உங்களை செருப்பால் அடிக்க வச்சால, இன்னைக்கு இவ பிச்சை எடுத்துட்டு இருக்கா. கடவுள் இவளுக்கு நல்ல தண்டனை தான் கொடுத்திருக்காரு. அன்னைக்கு மாங்கல்ய பூஜை பண்ணி புருஷனை வணங்க வேண்டிய இந்த கையால அவரையே அடிக்க வச்சே ஞாபகம் இருக்கா? அன்னில இருந்து இன்னி வரைக்கும் நான் வேதனை பட்டுக்கிட்டு இருக்கு. ஏனோ நான் கடவுளை வேண்டிக்கிறது உனக்கு சரியான தண்டனை கிடைக்கணும்னு தான். இன்னைக்கு என் ஆசை நிறைவேறிடுச்சு. குடியாத, உனக்கு சோறு போட்டா அதை விட பாவம் வேற எதுவுமே இல்லடி. வாங்க போலாம். மாமா மாமா, பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க. அண்ணா, ரொம்ப பசிக்குதுன்னா ஏதாவது சாப்பிட கொடுங்க அண்ணா. அடடா, காலையில இருந்து பிச்சைக்காரிங்களுக்கு கொடுக்கறதே வேலையா போச்சு. அப்படி ஐயோ, நீயா? அடி பாவி, நீ அடங்கப்படாரியாச்சு. உனக்கு கொடுத்தா எனக்கு தான் பாவம் பிடிக்கும். அடச்சி, தொடாத, இங்க இருந்து போ. வியாபாரத்தை கிடைக்காத. போமா, போறியா இல்லையா? ஏய், இந்த பொம்பளை நின்ன இடத்த பின்னால் போட்டு கழுவு, இல்லனா பாவம் ஒட்டிக்கும். பாத்துக்கிட்டுதான் இருக்கேன். ஒரு புடி சோத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுற. ஒருத்தனு கூட உனக்கு ஒரு புடி சோறு கொடுக்க மனசு வரலையே. பாவம், நீ யார் பெத்த பொண்ணோ தெரியலையே. உனக்கும் ஒரு வயிறு இருக்குதுல்ல. இந்த பசின்றது யாரையும் விட்டு வைக்காது, அது ஒரு பெரிய வியாதி. இந்தமா, இந்த சோத்தை வாங்கிக்கமா. எல்லாம் தலை எழுத்து. எழுதி வச்ச எழுத்த யாரால மாத்த முடியும்? செஞ்ச பாவத்தை அனுபவிச்சுதானே ஆகணும்.